காயின் காய்கறிகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார். அது முறையானதல்ல. ஆடு ரத்தம் உள்ள ஒரு மிருக ஜீவனை தான் அந்த காலத்தில் பலி கொடுப்பார்கள். கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் தன் பிள்ளைகளுக்கு. அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைக்கு கீழ்ப்படிந்து ஆபேலையா காணிக்கை செலுத்தி இருக்கிறார். காயினோ கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தாமல் தன் விருப்பப்படி தன்னிடத்தில் உள்ளதை கொண்டு வந்து செலுத்தியதினால், தன் சுயத்தின்படி அவர் வாழ்ந்ததினால் அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சங்கீதம் 119 அதிகாரம் 169 வசனம் முதல் 176 வசனம் வரை. நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாம், ஆனால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் ஜெபிப்பது பெரிய காரியம் அல்ல, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதே மிக பெரிய காரியம். இந்த இடத்தில், இந்த வேத வசனத்தில், என்னுடைய ஜெபம் உம்முடைய சன்னதியில் வந்து சேரட்டும், ஏற்றுக்கொள்ளும், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது ஒரு மனிதனின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால், அதற்கு வேதாகமத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. முதலில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்திய போது பலி செலுத்தினார்கள். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், கானானுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், கானான் செலுத்திய பலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. ஆபேல் ஐயாவின் குணங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவராய் ஆபேலையா இருந்ததினால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காணிக்கையையும் அவருடைய பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயின் அப்படி அல்ல. காயின் பாவியாய், அதாவது அதன் பின்பு ஆபேலையாவை கொலை செய்கிறார் என்றால் அவருக்குள் எரிச்சல் அடைந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்சலின் ஆவி, கொலை செய்யக்கூடிய வலு சர்ப்பத்தின் ஆவி போன்ற ஆவிகள் அந்த மனிதனுக்குள் இருந்திருக்கிறது, அல்லது அதற்கு பின்பு கூட வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய குணங்கள் நற்குணமாய் இருக்கவில்லை. காயினின் குணங்கள் நல்ல குணம் இல்லை. அதனால் கர்த்தர் காயினையும் ஏற்கவில்லை, காயினுடைய அந்த பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்படியானால் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய கண்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மனவாட்டியாய் இருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் மனைவி என்று பொருள். ஒரு மனைவியானவள் கணவனுக்கு பிரியமானவளாய் நடக்க வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவி நல்ல மனைவி என்று சொல்லுவோம். அதுபோல கர்த்தருக்கு ஏற்ற நல்ல திருச்சபையாக நாம் இருப்போம். திருச்சபைதான் மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாக, கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வேத வசனங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் வேத புத்தகத்தில், பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த விவிலியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பைபிளை நாம் எடுத்து வாசித்து அதன் பொருளை புரிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு மனதால் அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். அப்பொழுது அவருடைய ஜனமாக நாம் இருப்போம். அவருடைய ஜனமாக நாம் இருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார், நம்முடைய ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்வார். ஆபிலேயாவின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டது போல கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். இன்னொரு காரியம், காயின் கனிகளை கொண்டு காய்கறிகளை கொண்டு பலி செலுத்தினார். அது முறையானதல்ல. ஆடு ரத்தம் உள்ள ஒரு மிருக ஜீவனை தான் அந்த காலத்தில் பலி கொடுப்பார்கள். கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் தன் பிள்ளைகளுக்கு. அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைக்கு கீழ்ப்படிந்து ஆபேலையா காணிக்கை செலுத்தி இருக்கிறார். காயினோ கர்த்தருக்கு
பிரியமானதை செலுத்தாமல் தன் விருப்பப்படி தன்னிடத்தில் உள்ளதை கொண்டு வந்து செலுத்தியதினால், தன் சுயத்தின்படி அவர் வாழ்ந்ததினால் அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே மிகவும் முக்கியம். கீழ்ப்படிதல் என்பதே வசனத்தை கைக்கொண்டு நடப்பதே. வசனத்தை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடக்க வேண்டும். கர்த்தர் மேல் வைத்த அன்பினால், அவர் மேல் அன்பு வைத்து, அவரை நேசித்து, அவர் நம் தகப்பன், அவர் நம் சிருஷ்டிகர், அவர் நம்மை படைத்தவர், அவர் சொல்படி பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்டு வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புவோம். அது வழக்கமான செயல்தான். நமக்கு பிடிக்காத காரியத்தை நம் பிள்ளைகள் செய்தால் நமக்கு பிடிக்காது. நம் விருப்பப்படி நம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைப்போம். நாம் நன்மைதான் நினைப்போம். இருந்தாலும் நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அது நீதி என்பது உண்மை என்றால், கர்த்தர் நம் சிருஷ்டிகராகவே இருக்கிறார். வெறும் பெற்றெடுத்த பெற்றோர்களே அதை எதிர்பார்க்கும் பொழுது, நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த நம் தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கீழ்ப்படிதலும் அவருடைய நன்மைக்காக அல்ல, அவருடைய வல்லமையை நாம் அதிகப்படுத்துவதற்காக அல்ல. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு என்ன லாபம் இருக்க போகிறது? நாம் கீழ்ப்படிந்தால் என்ன, கீழ்ப்படியாவிட்டால் என்ன? நாம் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. நாம் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு தூச அளவு கூட கிடையாது. நம்முடைய வல்லமை என்ன? நம்முடைய ஓரடி உயரம் கூட நம்மை நாம் உயர்ந்து குதிக்க முடியாது. நம்முடைய பலன் அவ்வளவுதான். 1 மணி நேரம் நிற்க சொன்னால் கால்கள் வலிக்கும். நம்முடைய பலன் என்ன? நம்முடைய திறமை என்ன? அது தவறு. நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் அல்ல. நம்மை நாமே மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரே பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை நாம் மேன்மை பாராட்டிக் கொள்ள நம்மிடத்தில் பெரியதாக ஒன்றும் இல்லை. நாம் சாதாரணமானவர்கள். கர்த்தருடைய கரத்தின் சிருஷ்டிப்புகளில் ஒன்று, அவ்வளவுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆனால் நம்மை உயர்வாக நினைக்கிறார். அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய திருக்கரங்களால் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை நமக்கு கொடுக்க போகிறார். இன்றும் நாம் அவர் பிள்ளைகள் தான். ஆனால் அந்த தகுதிப்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அந்த நற்குணங்கள் தான் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்மை நற்குணசாலிகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தகுதியுடையவர்களாக மாற்றுவது கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த இந்த வேதாகமமே. பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் இவைகள் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள் ஊடுருவி நம் ஆவியில் கலந்து நம் டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்களை அகற்றி போட்டு நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்களை அகற்றி போட்டு பரிசுத்தமான நீதியான குணங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அந்த நேரம்தான் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும் நேரமாய் இருக்கிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்கள், குற்றங்கள், குறைகள், மற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். அதனால் நாம் வேதம் வாசிக்க வாசிக்க நாம் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது இருந்த நம்முடைய தீய குணங்கள், பொதுவாக ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சிறு வயதிலேயே அதிக கோபப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே ஒரு சில வருடங்கள் தியானித்தாலே அவர்கள் மறுரூபப்பட்டு விடுவார்கள். கோபப்பட மாட்டார்கள். அந்த குணம் மாறி போகும். அதிக கோபம் வராது. அந்த பொறுமை நமக்கு வரும். ஆவியின் கனிகளில் ஒன்றான நீடிய பொறுமை வரும். ஏனென்றால் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊடுருவி நம்மை ஆளுகை செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏவை சரிப்படுத்தி நம்முடைய கோபம் போன்ற குணாதிசயங்களை எடுத்து போடுகிறார். அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். அந்த நீடிய பொறுமை என்னும் குணத்தை நமக்குள் உற்பத்தி பண்ணுகிறார். இப்படியாக நம்முடைய குணங்கள் மாறுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை மனிதனாலும் மனிதனுடைய டெக்னாலஜிகளாலும் செய்ய முடியாது. கர்த்தரால் மட்டுமே இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால் இந்த காரியங்களை அவர் செய்கிறார்.
நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். எப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி உயிர்ப்பிப்பது என்றால், வசனத்தின்படி என்று சொல்லும்போது பரிசுத்தமானது. வசனம் நமக்கு பரிசுத்தத்தை போதிக்கிறது. அப்படி பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு உம்முடைய வசனம் சொல்லுகிற சட்ட திட்டங்களின்படியே நானும் உணர்வுள்ளவளாய் மாற வேண்டும். அதாவது உணர்வடைவது என்பது நல்ல விதமாக உணர்வடைவதும் உண்டு, தீய விதமான உணர்வடைவதும் உண்டு. நல்ல விதமான உணர்வடைவது என்பது வேதத்தின்படி உணர்வடைவது. அப்படி என்றால் நன்மையை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தை வெறுத்து நீதியின் காரியங்களை செய்து தான தர்மங்கள் செய்து நல்ல காரியங்கள் செய்ய உணர்வுடையவர்களாய் இருப்பது. அதுதான் வேதத்தின்படி உணர்வுடையவர்களாய் இருப்பது. இரக்கம், நீதி, கிருபை, கர்த்தருடைய அந்த தயவு போன்ற அவருடைய நற்குணங்களை நாமும் பெற்று அதை செய்வதற்கு உணர்வடைந்து நாம் நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்துவது. இதுதான் வேத வசனத்தின்படி உணர்வடைவது. தவறான உணர்வடைவது என்றால் பாவம் செய்ய விரும்புவது. எப்பொழுது பார்த்தாலும் பொய் பேசுவதற்கும், ஏமாற்றுவதற்கும், திருடுவதற்கும், அடுத்தவர் மனம் புண்பட பேசுவதற்கும், குற்றப்படுத்துவது, மற்றவர்களை தவறாக நடத்துவது, தவறாக பேசுவது, தூஷிப்பது, பொய் வார்த்தைகள் பேசுவது, புறங்கூறுவது, அவதூறு சொல்வது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் இருப்பதோடு அப்படிப்பட்ட குணங்களுக்கு நாம் உணர்வடைய கூடாது. அப்படி இல்லாமல் வேதத்தின்படி வாழ்வதற்கு என்னை உணர்வுடையவளாய் மாற்றும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடம் ஜெபித்து அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அது எப்படி வரும் என்றால் ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தையும் தியானிக்க வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்ட நல்ல விதமான ஒரு உணர்வடைதல் நமக்கு கிடைக்கும். நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். நம்முடைய ஜெபம் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கிற காரியங்கள் அவைகள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தாழ்மையாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். தாழ்மையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அது மிகவும் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிப்பது என்றால் என்ன? அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. நாம் உயிர்ப்பிக்கப்படுவது என்றால் நாம் பாவத்துக்கு மரித்து பாவம் செய்து கொண்டே இருப்போம். நம்மிடத்தில் தீய பழக்க வழக்கங்கள், பாவ காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதற்கெல்லாம் நாம் மரித்து வேத வசனத்தின்படி புது வாழ்வு வாழ தொடங்க வேண்டும். அதற்கு கர்த்தரிடத்தில் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை சுத்திகரியும். என்னிடத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம், என் மனதில் இருக்கிற தீய குணங்கள், கெட்ட சுபாவங்கள், தீய பழக்க வழக்கங்கள், எந்தவித தீமைகள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் என் இடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னுடைய வேத வசனத்தின்படி நல்ல குணங்களையும் நற்செயல்களை செய்கிற நல்ல மனதையும் எனக்கு கொடும் என்று நாம் ஜெபித்து கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அப்படி வாழ முயற்சிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை அதற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக வளைக்க வேண்டும். அதாவது ஆவியை கர்த்தர் சுத்திகரிப்பார், நம்முடைய ஆத்துமாவை நாம் வளைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். ஆவிக்குரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து விடுவார். நம்முடைய ஆத்துமா நமக்கு சொந்தமா இருக்கிறது, நம்முடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நாம் வளைத்து அதை மனம் திரும்ப பண்ணி தீய குணங்களை விட்டு விட்டு நாம் நற்குணங்களை செய்ய வேண்டும். நற்குணத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். புதியதாய் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். தீமையை நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள், அறிவுரைகள், வழிநடத்துதல்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாமே நமக்கு பிரயோஜனமானவை. மனித குலத்திற்கு தேவையான எல்லா மனிதனுக்கும்
எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய காரியம்தான் வேத வசனம். வேத வசனம் எல்லோருக்கும் பொருந்தும். அவரவர் குணத்திற்கேற்ப, அவரவருடைய கலாச்சாரத்திற்கேற்ப, அவரவருடைய பலத்திற்கேற்ப, வயதிற்கேற்ப, கால பரிமாணங்களுக்கு ஏற்ப, ஆதி காலம், இந்த காலம், புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு காலம் என்றெல்லாம் இல்லை. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதே வேத புத்தகம். வேத வசனங்கள் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அவை நமக்கு உதவி செய்கிறது நம் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக கர்த்தருடைய வழி நடத்துதல்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்தும் பொழுது, அதை கேட்கிற நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நாம் மிகுந்த துன்பத்திலும் மிகுந்த போராட்டமான குழப்பமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது மிக சுலபமாக ஒரு காரியம் செய்யலாம். உடனே வேத புத்தகத்தை எடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டு, வேத வசனத்தை எடுத்து, கர்த்தாவே என்னோடு பேசும், என் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நல்ல பதிலை எனக்கு தாரும் என்று கேட்டால், உடனே அதில் நமக்கு பதில் இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்தால் இந்த குழப்பங்களில் இருந்து விடுபடலாம், நாம் நல்வாழ்வு வாழலாம், நீதியின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு விடும். ஆலோசனை கர்த்தா என்பது அவருடைய பெயர் அல்லவா? அவர் நமக்கு ஆலோசனை தந்து விடுவார். சுலபமாக நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் தீர்த்து விடலாம். குழப்பமே இருக்காது. எந்த சூழ்நிலை வந்தாலும் குழப்பம் இருக்காது. நம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றோர்களாய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தினாலும் சரி, எந்த வயதிற்கேற்றவர்களாய் இருந்தாலும் சரி, வேத வசனத்தை மட்டும் கற்றுக்கொண்டால் எல்லா சூழ்நிலைகளையும் நீதியின்படியே, தவறான வழியில் அல்ல, நீதியின்படியே தீர்வை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அப்படி நம்முடைய நெருக்கமான பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய மனம் மிகவும் சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டால் நம் நாவு கர்த்தரை நோக்கி துதிக்கும். அதுதான் நெருக்கமான நேரங்கள், துயரமான நேரங்களிலும் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு தந்து நீர் என்னை ஆசீர்வதித்தீர். நானும் உம்மை துதித்து மகிழ்ந்து பாடுவேன். இப்படிதான் நம் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே நீதியானவைகள். அநீதியானவை எதுவும் அல்ல. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீதியான காரியங்களையே வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி நீதியான காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதனால் எந்த தீங்கும் இருக்காது. சாத்தானின் செயல்கள் இருக்காது. பொல்லாத காரியங்கள் எதுவும் இருக்காது. நன்மை உண்டாகக்கூடிய காரியங்களே அது நீதியான காரியங்கள். அவைகளே நம்மால் செய்யப்படும். அதற்கு கர்த்தருடைய நீதியின்படி அவருடைய கற்பனைகள் இருக்கிறது. அந்த வேத வசனங்கள், அந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது நாமும் நீதிமான்களாய் இருப்போம். எந்த தீங்கும் நேரிடாது. வேத வசனத்தின்படி நடக்கும்போது நமக்கு தீங்கு வராது, பாடுகள் வராது, எல்லாம் நமக்கு சுலபமாக மாறிடும். அப்படி நீதியான கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொண்ட பின்பு, அப்படிப்பட்ட கர்த்தருடைய நீதியின் வசனங்களை மற்றவர்களுக்கும் விவரித்து சொல்ல வேண்டும். நாம் கற்றுக்கொண்டோம், நம் வாழ்க்கையின் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், அதோடு இருக்கக்கூடாது, பிறருக்கும் அதை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நீதியான கற்பனைகளையும் கட்டளைகளையும் வேத வசனத்தையும் மற்றவர்களுக்கும் நாம் போதித்து அவர்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களையும் வழி நடத்த வேண்டும். அதற்கு நம்மாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனத்தையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். வசனத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் கர்த்தரே அந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார், அன்பும் இரக்கமும் வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேத வசனத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும்.
நம்மை அவர் வழி நடத்துவார். வேத வசனத்தை பெறுவது என்பதே இவ்வுலகத்தில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாய் இருக்கும். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் அதிகமாய் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவலாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து நல்ல வழியில் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்யாதே என்ற செயலை செய்கிறார். செய்ய சொல்லுகிற செயலை மட்டும் செய்து சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு உலகத்தார் வாழ்வது போல மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கர்த்தரனை இதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டாரே, நான் எப்படி இப்படி இருப்பது என்று துக்கமுகத்தோடு இருக்கக்கூடாது. அது அல்ல. நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதமானது நம்முடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வாழும்போது அது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையே இல்லை. அதை படிக்க படிக்க நமக்கு ஒரு என்ன சொல்வது, மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த சமாதானம் நம்மை நிரப்பும். அதாவது பச்சிளம் குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு எவ்வளவு ஆவலாய் இருக்குமோ அது போல கர்த்தரின் வேதத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அவ்வளவு மகிழ்ச்சியை நமக்கு தரும். அவ்வளவு திருப்தியான வாழ்க்கையை நமக்கு தரும். அது மிகவும் மன மகிழ்ச்சியான செயல். அது துக்கமானதோ வேதனையுடையதோ அல்ல. வேதம் வாசிப்பது என்பது மன மகிழ்ச்சியான செயல். நம்முடைய ஆத்துமா பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமா பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நமக்கு உதவியாய் இருக்கிறது. கர்த்தர் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை நியாயம் தீர்த்தால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நாம் நிறைவேற்றி முடிப்போம். துன்பமான காலமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த நியாய தீர்ப்புகளின் காலம் முடிந்ததும் நாம் அந்த பாவக்கரையற்றவர்களாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது நம் பாவத்தை போக்குவதற்கு உதவியா இருக்கிறது. அதே போல நம்முடைய சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, தீயவர்கள் நியாய தீர்ப்பை பெறும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானம் அடையும். அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி பாவம் செய்திருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்திருப்பார்கள். அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நாம் இளைப்பாறுதல் அடைவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் அவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுபடுகிறோம். அது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எப்பொழுதும் நமக்கு உதவியா இருக்கிறது. நாம் நியாயம் தீர்க்கப்பட்டால் பாவம் நம்மை விட்டு போக போகிறது. நம்முடைய சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அவர்களுடைய துன்புறுத்துதலில் இருந்து நாம் இளைப்பாறுதல் அடைகிறோம், விடுபடுகிறோம். காணாமல் போன ஆட்டை போல நாம் வழி தப்பித்திருக்கிறோம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டியது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் மனித குலம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். பூச்சிக்கும் புழுவுக்கும் காக்கைக்கும் குருவிக்கும் மிருகங்களுக்கும், நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற விதியையும் அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆதி காலம் முதல் இன்று வரை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தூக்கணாங்குருவி கூட்டை சொல்வார்கள். அது ஆயிரம் வருடங்களாக ஒரே மாதிரியான கூடுகளை கட்டி அது வாழ்ந்து முடித்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மனித குலம் மட்டும்தான் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற முறை தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து அதனால் துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறான். காரணம், சாத்தான் அவனை மனித குலத்தை தவறாக வழி நடத்துகிறான். சாத்தானின் பேச்சை கேட்பதினால் மனித குலம் பெரும்பாலும் மிகுந்த துன்பத்தை அடைகிறது. கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை போதித்து வழி நடத்துகிறார். அவருடைய சொல்லை கேட்பவர்கள் நீதிமன்றங்களாக மாறி நித்திய ஜீவனை செலுத்திக் கொள்கிறார்கள். அதனால் நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தாவே, உமது அடியேனை தேடும். உம்முடைய கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வேத வசனத்தையும் எப்பொழுதும் நாம் மறக்க கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.